ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்டன் சீரிஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் லூமா. பிரின்சஸ் லூமாவை பென்டன் சீரிஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே காமிச்சிருப்பாங்க. பென்டன் ஆம்னிவர்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீங்காகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் கேரக்டரான லூமாவை பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பென் கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியுமே லூமாவை தூக்கடிக்க முடியல அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, லூமாவை அடித்து ஓட ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்னுக்கிட்ட நிறைய ஏலியன்ஸ் இருக்குது. முக்கியமாக பவர்ஸ் இல்லாமல் வெறும் ஸ்ட்ராங்கஸ்ட்டு, ஸோ தன்னோட உடல் பலத்தை வச்சுமே விட்டு பார்த்தீங்கன்னா அடித்து நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பென்னுக்கிட்ட நிறைய ஏலியன்ஸ் இருக்குது. நீங்கள் பவர்ஸால் பீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவட்டாக்கு, எக்கோ, டைமண்ட் ஹெட்டு, ஹீட் பிளாஸ்ட், ஹாம்பிஃபெஃபியன், பஸ் ஷார்க்கு, கோஸ்ட் ஃப்ரிங் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூமாவை அடித்து ஓட ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்டான தன்னோட உடல் பலத்தால் வந்து பார்த்தீங்கன்னா லூமாவை நாக் அவுட் பண்ணக்கூடிய ஏலியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லூமாவை ஹேண்ட் டு ஹேண்ட்லேயோ தன்னோட உடல் பலத்தையோ வீழ்த்தக்கூடிய ஒரு 7 ஏலியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அவதார் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தார் இல்லையா நம்ம பார்ட்னர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவதார் வீடியோஸுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவதார் வீடியோஸ் தான் போட்டுருக்காரு. ஸோ அவதார் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துச்சு இல்லையா, அதை ரிவ்யூ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்காரு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 7 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மண்ட்ரில்லோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஆர்மண்ட்ரில்லோ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லூமா ஒன்றுமே பண்ண முடியல. சீரியஸில் ஆர்மண்ட்ரில்லோ அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லூமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியாக எடுத்துப்பாங்க. ஏன்னா லூமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பெருசாகவே டேமேஜ் ஏற்பட்டிருக்காது. இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பென் சரியாக ஆர்மண்ட்ரில்லோவை யூஸ் பண்ணலை. ஸோ ஆர்மண்ட்ரில்லோ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அசால்ட்டாக யூஸ் பண்ணிட்டாரு. பட் ஆர்மண்ட்ரில்லோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக பயங்கர ஆக்டிவாக யூஸ் பண்ணிருந்தாருன்னா கண்டிப்பாக டிஃபீட் பண்ணிருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம ஆக்ரகோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சார் ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணிடுவார். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏலியன்ஸோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மண்ட்ரில்லோ வந்து பார்த்தீங்கன்னா லூமாவை பீட் பண்ண முடியும். பட் எங்கள் ரைட்டர் தாங்க மேட்ரு. ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லூமா வின் பண்ண நினச்சாருன்னா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி காமிச்சிடலாம். பட் இதுவே ஆர்மண்ட்ரில்லோ வின் பண்ணுற மாதிரி காமிச்சார் அப்படின்னா, இப்போ நான் ஆர்மண்ட்ரில்லோ வின் பண்ணுற மாதிரி நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சை லூமாவோட முகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மண்ட்ரில்லோ தன்னோட கையை சேஞ்ச் பண்ணி ஒரே பஞ்சை நாக் அவுட் பண்ணுற மாதிரி நான் எழுதிடுவேன். ஸோ உங்கள் ரைட்டர் தாங்க மேட்ரு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூமாவை கண்டிப்பாக நம்ம ஆர்மண்ட்ரில்லோ டிஃபீட் பண்ண முடியும். பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு 100% இல்லாமல் ஒரு 60%, ஒரு 50% அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம லூமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட், எஜிலிட்டி, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நம்ம ஆர்மண்ட்ரில்லோட ஒரு நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அதிகமாகவும் இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் நம்ம ஆர்மண்ட்ரில்லோவுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய ஃபேவரட் கேரக்டராக இருக்கக்கூடிய ராத் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து கண்டிப்பாக லூமா கிட்ட டிஃபீட் ஆகிடுங்க. ஏன்னா ராத் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாது. ஸ்ட்ராங்கஸ்ட் தான், ஒரு மிலிட்ரி வேண்டு 2 புலங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் தான். பட் லூமா முடிவு ஒன்றும் பண்ண முடியாது. லூமா அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டு. 4 ஆர்ம்ஸே அடி புலங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க லூமா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ராத்தில் பீட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ராத்தை வந்து பார்த்தீங்கன்னா லூமா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ராத்துக்கு எக்ஸ்ட்ரீமட்டாக கோவம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூமா கதி அதோ கதி தான், லூமாவை அடி பொழந்துரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வரைக்கும் அடிச்சு கீச்சலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவக்கார. அதே மாதிரி ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து போது அவருடைய கோவம் அதிகரிக்க அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் அவருடைய ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு கோவம் வரும்போது ராத்து பவர்ஃபுல்லாக மாறுவார்னா, அவருக்காக மேக் பண்ணப்பட்ட டெக்கட்டான் ரோபோட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பீட் பண்ணிடுவார். ஸோ டோட்டலாக வந்து அடி பொழந்துருவார் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலி அந்த டைமில் நார்மல் டைமில் இருந்தாருன்னா கண்டிப்பாக டிஃபீட் ஆகிருப்பார். பட் அந்த ஸ்மூத்தி கடை அடித்ததுனால அவர் பயங்கர டென்ஷன் ஆகி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பேத்துருவார், அடி பொழந்துருவார் யார் நம்ம டெக்கட்டான் ரோபோட்டை. ஸோ டெக்கட்டானுக்கு அந்த நிலமை அப்படின்ற பட்சத்தில் லூமா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரீமட்டாக நம்ம வந்து ராத்து கோவந்துச்சுன்னா லூமா அவ்வளோதான். ஸோ ராத்தால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லூமாவை பீட் பண்ண முடியும். நம்பர் 5 இருக்குது 4 கை வேந்தன் 4 ஆர்ம்ஸால் பீட் பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியும். பட் எப்படி பீட் பண்ண முடிஞ்சது? பிகாஸ் மேலே விட ஃபீமேல் தான் டெட்ராமேண்டில் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட்டாகவும் எஜிலிட்டியாகவும் இருப்பாங்க. அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு மேல் டெட்ராமேண்டால் எப்படி ஒரு ஃபீமேல் டெட்ராமேண்ட்டை பீட் பண்ண முடிஞ்சதுன்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெட்ராமேண்ட்டை விட பென்னுக்கிட்ட இருக்கிறது தான் ப்ரைம். அதாவது பென் எந்தெல்லாம் மாறினாலும் இருக்கிறதுலே ப்ரைம் வேர்ஷனாக தான் மாறுவார். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ஷனாக தான் மாறுவார். அது மட்டும் இல்லாமல் பென்னுக்கிட்ட டெட்ராமேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இன்க்ரீஸ் ஆக பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெட்ராமேண்ட் கடை மட்டும் கிடையாது, பென்னோட நிறைய ஏலியன்ஸ் வந்து அப்படி தான். பென்னோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக அதோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லூமாவை பீட் பண்ண முடிஞ்சது. 4 ஆர்ம்ஸோட ஒரே பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லூமா தெரிச்சிருவாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா லூமா வந்து 4 ஆர்ம்ஸுக்கு பயங்கர டஃப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய தூணை உடச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா லூமா பீட் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஹேண்ட் டு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸால் கண்டிப்பாக லூமாவை பீட் பண்ண முடியும். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, கேனன் போல்ட்டால் லூமாவை பீட் பண்ண முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஆக்சுவலி
கேனன் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்ம்ஸோட பவர்ஃபுல். அதாவது கேனன் போல்ட் உடல் பலமாக கேட்டிங்கன்னா அவரோட பவரே உடலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவர் வந்து உடலை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மல் ட்ரில்லோன்னு சொல்லக்கூடிய ஒரு ரியல் லைஃப்பில் கூட ஒரு அனிமலை மேக் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடலை வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டும் போது அது பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட்டாக பவர்ஃபுல்லாக மாறுது. 4 ஆர்ம்ஸால் உடைக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட நம்ம கேனன் போல்ட்டால் உடைக்க முடியும். இதை நம்ம சீக்ரெட் ஆஃப் ஆர்ம் ட்ரிக்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. 4 ஆர்ம்ஸால் உடைக்க முடியாத அந்த ஷீல்டு, அந்த டோர் ஷீல்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் போல்ட் ரொம்ப ஈஸியாக உடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தி கிரேட் ஒன், தி பிக் டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி மான்ஸ்டர் நம்ம கிளாசிக்கில் பார்த்துருப்போம். அந்த மான்ஸ்டர் வந்து 4 ஆர்ம்ஸால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. 4 ஆர்ம்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் நம்ம கேனன் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் உடச்சி நொறுக்கி தள்ளிடும். ஸோ இதயத்தை இரும்புகளை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டெக்ஸ்ட்ரேஷன் பண்ணிடும், அழிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸை விட நம்ம கேனன் போல்ட் ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா நம்ம கெவின் 11 இருக்கார் இல்லையா. ஸோ மியூட்டன் ஃபார்மில் இருக்கக்கூடிய கெவின் 11 கிளாசிக்கில் அந்த கெவின் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸை ஹேண்ட் டு ஹேண்டில் பீட் பண்ணிட்டார். ஸோ ரொம்ப ஈஸியாகவே பீட் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட அந்த கெவினே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேனன் போல்ட்டை மாதிரி கேனன் போல்ட் ஃபார்மில் பீட் பண்ணியிருக்காரு. ஸோ கேனன் போல்ட்டாக எனக்கு தெரிஞ்சு மியூட்டன் கெவினை ஃபஸ்ட்டு பீட் பண்ண ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட் ஃபார்ம் தான். கேனன் போல்ட்டாக மாதிரி வந்து தூக்கடிச்சிருக்காரு. ஸோ மியூட்டன் ஃபார்மில் இருக்க கெவின் 11 பீட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக லூமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ லூமா பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தாலும் கேனன் போல்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லூமாவை தூக்கடிக்க முடியும். இதை பென்னே சொல்லியிருப்பார். பென்னே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட்டாக மாறி தான் நினச்சிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி கிளார்க் ஒர்க்காக மாறி இருப்பார். ஒரு வேளை கேனன் போல்ட்டாக மாறிந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் அந்த ஃபைட்டில் வந்து லூமாவை பீட் பண்ணியிருப்பார். நம்பர் 3 இருக்கிறது ஹியூமாங்கஸ் சோல். ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே ஹியூமாங்கஸ் தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீரீஸில் ஆம்னியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமாங்கஸரை வந்து பார்த்தீங்கன்னா லூமா பீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹியூமாங்கஸரை அடிக்க வரும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லூமா தடுத்து அப்படியே தூக்கி கிடச்சிருவாங்க. ஸோ நிறைய பேர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் லூமாவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமாங்கஸை தூக்கடிக்க முடியும். டெட்ராமேண்ட்டை விட ஹியூமாங்கஸர் கொஞ்சம் வீக், அதாவது ஹியூமாங்கஸரை விட டெட்ராமேண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபேன்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருந்துச்சு 4 ஆர்ம்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக ஹியூமாங்கஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்டானு. பட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ் தான் ஸ்ட்ராங்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ ஹியூமாங்கஸரால் தான் லூமா பீட் பண்ண முடியலையே, அப்படியே அவங்கள லிஸ்ட்டில் போட்டிருக்கீங்க, அது நம்பர் 2ல் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஹியூமாங்கஸருடைய ஃபுல் பவரே கிடையாதுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹியூமாங்கஸர் வந்து பார்த்தீங்கன்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 அடி வளருவார். ஸோ 60 அடி வளரும் போது அவருடைய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 மடங்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு மேலே ஆகும்னு சொல்லலாம். ஸோ ஹியூமாங்கஸர் பேசிக் ஃபார்மில் 12 ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். அந்த 60 அடி ஃபார்மில் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. சில மிகப்பெரிய வேபிக்கு ஈக்குவல் சைஸில் இருக்கக்கூடிய ட்ரீ மான்ஸ்டர், நம்ம ஹைப்ரிட் ட்ரீ மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்திருப்பார். அவர் ஓடி போய் அந்த காலை பிடிச்சி தடுத்திருப்பார். ஸோ கிட்டத்தட்ட நிற்க வச்சுட்டாருன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்திருப்பார். தன்னை விட பல மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏலியனையே தான் காலை பிடிச்சி நிறுத்தி தடுத்திருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்துக்கோங்க. ஸோ 16 ஃபீட் ஹியூமாங்கஸ் மீடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லூமாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. லூமாவை ஜஸ்ட் ஒரு 3-4 பஞ்சு குத்தினா போதும் லூமா நாக் அவுட் ஆகிடுவாங்க. இல்லைனா பிடிச்சி அப்படியே கிடச்சிடலாம். இது நம்ம ஏலியன் போஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. ஏலியன் போஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனி அவரோட டெட்ராமெண்ட் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் ஹியூமாங்கஸ் அசால்ட்டாக பிடிச்சி கிடச்சிடும். ஸோ அவரால் ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் லூமாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பேசிக் சைஸ் ஹியூமாங்கஸரை வேணால் லூமா தோக்கடிச்சிருக்கலாம். ஆனால் ஹியூமாங்கஸருடைய ஃபுல் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா லூமா கண்டிப்பாக டிஃபீட் ஆகிடுவாங்க. ஸோ லூமா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்தரலாம் நம்ம ஹியூமாங்கஸரை வச்சு. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அட்டாமிக்ஸில் கண்டிப்பாக வந்து லூமா தோக்கடிக்க முடியும். அல்டிமேட் ஹியூமாங்கஸரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சில் பீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் தான் நம்ம அட்டாமிக்ஸ். அவர் பவர்ஸும் அதிகம், அதே டைமில் ஸ்ட்ரென்த்தும் அதிகம். ஸோ ஸ்ட்ரென்த்துமே அட்டாமிக்ஸ் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லூமாவை நாக் அவுட் பண்ணிடலாம். அதனால இதுக்கு பெரிய எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்டாமிக்ஸில் கண்டிப்பாக லூமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரித்து மேஞ்சிட முடியும். லூமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக டிஃபீட் ஆகிடுவாங்க. ஏன்னா அட்டாமிக்ஸ் அந்தளவுக்கு பவர்ஃபுல். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 இருக்குது என் தலையும் வைபேக். வைபேக் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம டெட்ராமேண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து லூமா டிஃபீட் ஆகிடுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம டிஸ்ட்ராய் அலியன்ஸோட ப்ரோமோ இல்லையா, அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வைபேக் தோட விரலால் தூக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வைபேக்கோட விரல் சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸே இருப்பார். அதாவது 12 அடி உள்ள 4 ஆர்ம்ஸே வைபேக்கோட விரல் சைஸ் தான் இருப்பார். ஸோ வைபேக்கோட விரலால் தூக்கும் போது 4 ஆர்ம்ஸால் ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது. வைபேக்கு விரல கூட அசிச்சிருக்க முடியாது. அதாவது 4 ஆர்ம்ஸ் லூமாவே பீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க 4 ஆர்ம்ஸால் வைபி கூட விரல கூட அசைஞ்சிருக்க முடியாது. அது என்னதான் ஒரு மேல் டேட்டர்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 4 ஆர்ம்ஸுக்கு பவர் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல லூமாவாக இருந்திருந்தாலும் இதே தான் நடந்திருக்கும். ஸோ வைபி கூட ஸ்ட்ரென்த் லெவல்ன்றது எக்ஸ்ட்ரீமெண்ட்டான ஒரு ஸ்ட்ரென்த் லெவல், ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம கெவின் 1000 வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கு எடுத்துருச்சு. 4 ஆர்ம்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது நம்ம லூமாலாம் ஒன்றுமே கிடையாது. லூமாவை ஜஸ்ட் ஒரு பஞ்ச் போதும் லூமா நாக் அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோமா ஸ்டேஜ் கூட போகலாம். வைபிக்கால விரலால் அப்படி பிடிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கூட லூமாவால் வந்து வெளில வர முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைபிக் பவர்ஃபுல். ஸோ லூமா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவே சொல்லலாம் வைபிக் தான் நம்பர் 1.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ண கேரக்டர்ஸ். லூமாவை தூக்கடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைமண்ட் ஹெட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா லூமாவை தூக்கடிக்க முடியும். முன்னதான் நிறைய ஏலியன்ஸ் இருந்தாலும் பென்னால வந்து பார்த்தீங்கன்னா லூமாவை தூக்கடி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும், பென் வந்து பார்த்தீங்கன்னா லூமா கிட்ட அடிக்கடி டிஃபிட் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரீசன் ரைட்டிங் தான். லூமாவை பவர்ஃபுல்லாக காட்டுன்றதுக்காகவும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் மற்றபடி பென் நினச்சா அப்படின்னா லூமாலாம் ஜஸ்ட் லைக் தட்டில் முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ guys. வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.